வணக்கம். ஜெய் சமையல். இந்த ஸ்பெஷல் மோர் குழம்புங்க. அதுக்கு பூசணி பத்தை ஒரு பத்தை வாங்கி ஃபஸ்ட்டு அவிச்சு வச்சுக்கலாம். குழம்புக்குங்க கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு 3 சில்லு தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு, பூண்டு, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் வச்சு அரைச்சிடணுங்க. மோர் குழம்புக்கு அவிச்ச பூசணிக்காய் போட்டுட்டேங்க. தேவையான அளவுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய் போட்டாச்சு. அது கூடயே அரைச்ச தேவையான மசாலா ஐட்டம்லாம் ஊற்றி வச்சுங்க. அதோடைய மோரும் ஊற்றிடணுங்க. மோரும் ஊற்றிட்டேங்க. மஞ்சத்தூள் போட்டாச்சு. கொதித்த பிறகு தான் பாதி கொதி வந்தப்போ தாளிக்கணுங்க. காஞ்சி மிளகாய் 4 வச்சு வெண்டைக்காய் போடலாம், பூசணி பத்தை போடலாம், சௌ சேப்பங்கிழங்கு, வாழைத்தண்டு இதெல்லாம் போட்டு வைக்கலாங்க. மோர் குழம்பு 15 நிமிஷத்தில் எல்லாம் வீட்டில் இருந்தால் வச்சிடலாம். மோர் குழம்பு எந்த நாளையிலுமே மோர் குழம்பு சாப்பிட்லாம். ஏன்னா அது சூடாகிடுதில் ஒன்றும் பண்ண. மோர் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ தாளிப்பு ஒரு 2 காஞ்ச மிளகாய், கடுகு போட்டு தாளிப்பு போட்டுற வேண்டியதாங்க. குழம்பு ரெடி. இனிமேல் இறக்கிடலாம். நல்லா கொதிக்குதுங்க. சூப்பராக இருக்குங்க. மோர் குழம்புக்கு தாளிப்பு போட்டாச்சுங்க. மோர் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கணுன்னா என்னுடைய டிப்ஸு, சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடிங்க. நீங்களும் இது போல் செய்யுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.